ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அண்டையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்து நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று தாய் திரு அவையானது புனித அல்போன்சாவுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர் 1910 கேரளா மாநிலத்திலே பிறந்தவர். இளம் வயதிற்கொண்டே தனது வாழ்வையும் கனிமையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். புனித குழந்தை திரேசா மீது அதிக பற்றுக்கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழ்ந்து வந்தவர். இவருக்கு 13 வயது இருக்கும்போது அதற்கு முன்பாகவே அவருடைய தாய் இறந்ததினால் அவருடைய சித்தியினுடைய வளர்ப்பிலே இவர் வளர்ந்து வந்தார். இவருக்கு 13 வயதாக இருக்கும்போது அவரை திருமணம் செய்து கொள்ள அவர் சித்தி விரும்பினார். அதற்கு இவர் விருப்பம் தெரிவிக்கவில்லை. எனவே தன்னுடைய உடலிலே அவர் காயத்தை ஏற்படுத்தி கொண்டு கிளாரா சபையிலே சேர்ந்து ஒரு மாபெரும் கன்னியாஸ்திரியாக இவர் மாறி அங்கே பணியாற்றி வந்த வேளையிலே அவர் பல்வேறு வாதைகளுக்கும் உடல் நோய்களுக்கும் அவர் பீடிக்கப்பட்டு வாழ்ந்து வந்தார். முக்கியமாக தலைவலி, காய்ச்சல், வயிற்றுவலி போன்ற நோய்களால் அவதிப்பட்டு எல்லாவற்றையும் நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றேன், இந்த துன்பத்தின் வழியாக கடவுள் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார் என்று
ஆண்டவர் இயேசுவோடு துன்பத்தில் பங்கு பெற்று வாழ்ந்து வந்தார். இவர் 1946ஆம் ஆண்டு இறைவனிடையே சேர்ந்தார். 2002ஆம் ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். இந்த புனிதனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் நம்முடைய துன்பங்களையும் இயேசுவின் பாடுகளோடு நாம் பங்கு பெற்று அவருடைய உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த புனிதனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான வேளையிலே அந்த சபைக்காகவும் அவருடைய பெயரை தாங்கி நாம விழா கொண்டாடுகின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி மனவருந்தி மன்னிப்பேரஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவிலா நித்திய பேரின்ப வாழ்வுக்கு தொடர்ந்து அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை தேர்ந்தெடுத்து அழைத்தீரேன். அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கு ஏற்க அருள் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள். அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள். நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர்.
நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும். அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம். ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மா
மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றி ஓமைகளை எங்களுக்கு விளக்கம் கூறும் என்றார். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகள் விதைப்பவர் மனித மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குகிறார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கேடரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீசூளைகளை தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலுமாய் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்க செவி உள்ளர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை ஓமைகளின் அதிகாரம் என்று அழைக்கலாம். காரணம், ஆண்டவர் இயேசு இறை அரசை பற்றிய மறை உண்மைகளையும் இறை அரசின் பெருமையையும் மகிமையையும் மாட்சிமையையும் மகத்துவத்தையும் இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற அந்த நிலை வாழ்வை பற்றியும் அவர் 7 ஓமைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு போதித்ததை இன்றைய நற்செய்தி 13வது அதிகாரத்திலே நாம் காண பார்க்கின்றோம். அந்த 7 ஓமைகள் என்னவென்றால், விதைப்பவர் ஓமை, களைகள் ஓமை, கடுகு புளிப்பு மாவு ஓமைகள், புதையல் முத்து ஓமைகள், கலை ஓமை ஆகும். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் தொடக்க பகுதியிலே நாம் பார்த்தோமேயானால், ஒரு கடலில் படகிலே ஏறி அங்கு சூழ்ந்திருந்த மக்களுக்கு அவர் போதிக்கின்றார் இறை அரசின் மறை உண்மைகளை பற்றி. முக்கியமாக அந்த மக்களிடத்திலே விதைப்பவர் களைகள் ஓமையை பற்றி அவர் போதித்துவிட்டு வீட்டிற்கு தன்னுடைய சீடர்களோடு வருகின்றார். வீட்டிற்கு வந்ததும் அவருடைய சீடர்கள் இயேசுவிடத்திலே அந்த களைகளின் ஓமையை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு அந்த களைகளின் ஓமையின் விளக்கத்தை அவர்களுக்கு எடுத்து கூறியதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். விதைப்பவர் மானிட மகன், விதைகள் கடவுளுடைய மக்கள், வயல்தான் இந்த உலகம். உலகம் என்று சொல்லும்போது பல பேர் பலவாறு நினைக்கின்றார்கள், கருதுகின்றார்கள். ஆங்கில கவிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களை பொறுத்த மட்டில் உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று கூறுவார். ஒரு போர் வீரனுக்கு உலகம் என்றால் போர்க்களத்திலே எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஒரு போர்க்களமாக பார்க்கின்றான். ஒரு கவிஞனுக்கு உலகம் என்றால் இந்த இயற்கையின் அழகை ரசிக்கக்கூடிய புதையலாக பார்க்கின்றான். ஒரு வணிகனுக்கு உலகம் என்னவென்றால் அது லாபம் தேடும் ஒரு சந்தையாக பார்க்கின்றான். இப்படியாக பல பேர் இந்த உலகத்தை பார்த்தாலும்
ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே உலகத்தை வேறு விதமாக அவர் பார்க்கின்றார். வயல் உலகம், விதைப்பவர் மானிட மகன். அந்த நல்ல விதைகள்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும். கடவுள் நல்ல விதைகளை விதைத்தார். பிறகு எப்படி அந்த பயிர்களுக்கு இடையிலே களைகள் புகுந்தன, களைகள் வளர்ந்தன, இது யாருடைய சூழ்ச்சி என்று பார்க்கின்ற போது அது அலகையின் பகைவனுடைய சூழ்ச்சியாக இருப்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுகின்றார். இந்த பகைவன் என்பவன் உருவமற்றவன், ஆனால் நமது உணர்விலே கலந்தவனாக இருக்கின்றான். உயிரற்றவன், ஆனால் நம்முடைய உயிரை வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். உள்ளமற்றவன், ஆனால் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றவனாக இந்த பகைவன் இருக்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே களைகளும் பயிரோடு சேர்ந்து வளர்கின்றன. அவற்றை வளர விடுங்கள். அறுவடையின் போது அதை இரண்டாக பிரித்து அந்த களைகளை சுட்டெரித்து நரகத்திலே எரியட்டும், தீச்சுளையிலே எரியட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இன்றைய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் இரவும் உண்டு, பகலும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நிறையும் உண்டு, குறையும் உண்டு. நம்முடைய மனிதனிடத்திலே இத்தகைய ஒரு நிறை குறைகளை பார்க்கின்றோம். எந்த மனிதனும் 100% நிறைவுள்ளவனாகவோ அல்லது 100% குறைவுள்ளவனாகவோ இருக்க மாட்டான். ஆனால் அந்த நிறைவுள்ள மனிதத்திலும் குறைகள் இருக்கின்றன, குறைகள் உள்ள இடத்திலும் நிறைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு நிகழ்ச்சி. சீடன் ஒருவன் ஒரு குருவிடத்திலே வந்து ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த குரு, நீ ஒரு கிராமத்திற்கு செல், அந்த கிராமத்திலே ஒரு வாரம் தங்கி இருந்து அவர்களோடு பார்த்து பழகிவிட்டு நீ பிறகு வா அப்படி என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கின்றார். அந்த சீடனும் ஒரு கிராமத்திற்குள் செல்கின்றான். அங்கு ஒரு வாரம் தங்கி இருந்து மக்களோடு பார்த்து பழகி பேசிவிட்டு உண்டு உறவாடி விட்டு தன்னுடைய குருவிடத்திலே வந்து சொல்கின்றார், குருவே, ஒரு மனிதனிடத்தில் நல்ல குணமும் இருக்கின்றது, கெட்ட குணமும் இருக்கின்றது. நல்ல மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கின்றது. அதே போல் தீவனிடத்திலும் ஒரு நல்ல குணம் பண்புகள் இருக்கத்தான் செய்கின்றன என்று குறிப்பிடுகிறான். அப்போதுதான் அந்த குரு சொல்கின்றார், ஒரு மனிதன் என்பவன் நிறை குறை உள்ள மனிதனாக இருக்கின்றான் என்று அவருக்கு பாடம் புகட்டுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. இந்த உலகத்திலே குழந்தை பிறக்கும்போது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கின்றது. ஆனால் அது வளர்கின்ற அந்த குடும்ப சூழ்நிலை, சமூக சமுதாய அரசியல் சூழ்நிலையின் நிமித்தம் அந்த குழந்தை எப்படி தன்னகத்தை அது உருவாக்கி கொண்டு நல்ல பண்புகளை வளர்க்கின்றதா என்று பார்க்கின்ற போது இந்த சமுதாயத்திலே பல குறைபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு குறையிலும் ஒரு நிறைவை காண வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது அனைத்தையும் நல்லதென கண்டார். பிறகு தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். தொடக்க நூல் 1:27 பார்க்கின்றோம். தன்னுடைய பாவனையும் சாயலாகவும் மனிதனை படைத்தார். அவ்வாறு படைக்கப்பட்ட மனிதன் தொடக்கத்திலே ஒரு அருள் நிலையிலே அவன் இருந்தான். பாவமே அணுகாத மனிதனாக அவன் இருந்தான். எப்பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறினானோ அப்பொழுதே பாவம் அவனை தொற்றி கொண்டது. அவனை மட்டுமல்ல, அந்த ஆதாம் ஏவாளை தொடர்ந்து இந்த உலகத்திலே மக்கள் எந்த அளவுக்கு பல்கி பெருகினார்களோ அந்த அளவுக்கு பாவமும் பல்கி பெருகியதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள், அந்த யூதர்கள்
கடவுளுக்கு எதிராக 2 பெரிய பாவங்களை செய்தார்கள். ஒன்று கடவுளுக்கு எதிராகவே அவர்கள் பொய் தெய்வங்களை வழிபட்டு கடவுளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி வாழ்ந்ததை பார்க்கின்றோம். 2வது, தன்னோடு வாழ்ந்த அந்த மக்களையும் அவர்கள் பாவக்குழியிலே தள்ளினார்கள். அவர்களை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி அடிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு கூட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக கடவுளுக்கு எதிராகவே அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். இருப்பினும் கடவுள் அவர்கள் மட்டில் அவர் பேர் இரக்கமுடையவராக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட மக்கள் கடவுளிடத்திலே மன்றாடி ஜெபிக்கின்றார்கள். நாங்கள் உமக்கு எதிராகவே பாவம் செய்தோம், எங்களை மன்னியும், எங்களை ஏற்றருளுமே என்று மன்றாடுகின்றார்கள். அதே போல கடவுள் இன்றும் நம் மட்டில் அவர் பேர் இரக்கமுடையவராக அன்பு உடையவராக இருக்கின்றார். பாவத்தை விட கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மன்னிப்பு, இரக்கம் என்பது அளவெரியா ஒன்றாக அது இருக்கின்றது. எசேக்கியேல் 33:11 நாம் பார்க்கின்றோம், தீயோன் சாக வேண்டும் என்பது நமது விருப்பம் அல்ல, மாறாக அவன் மனம் மாற வேண்டும், நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். எனவே அவரால் படைக்கப்பட்ட எந்த மனிதனும் அழிவுறக்கூடாது, நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகின்றார். அந்த வகையிலே இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளே நிறையும் உண்டு, குறையும் உண்டு. என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த குறையை பெரிதுபடுத்தாமல் நிறைவு என்ன இருக்கின்றது என்பதை அதை நாம் வளர்த்து கொண்டு இறைவனுடைய அன்பிலே நாம் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த களைகளை, அந்த குறைகளை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வல்லமை நமக்கு போதாது, கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் சொல்லுவார், எனது அருள் உமக்கு போதும், வலிமை அற்ற உன்னை நான் வலிமையாக்குவேன், எனது வல்லமையை நான் மகிமைப்படுத்த செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார். இப்படியாக கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கின்ற போது நம்மிடத்தில் உள்ள அந்த களைகளை என்ற தீமைகளை நாம் களைந்துவிட்டு நாம் முடிவில்லா நிலையான பேரின்ப வாழ்வை நாம் அதை கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து இறை வார்த்தை வழியில் நாம் வாழ்வோம், பயணம் செய்வோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் பலியை இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருள்களை கண்ணோக்கி அருளும்.
உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றி புகழுவதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கும் இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர வானதூதர் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய வீண் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பை நினைவு கோர்ந்து வாழ்வுதரும் ஆப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தல வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆய சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவருடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோல் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலேயும் உகவந்தவர்களாக இருந்த புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு பொதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டுமென நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நீர் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள ஆழமான உயிருள்ள இறை நம்பிக்கையை மட்டும் கருணையுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்மா சுகத்தையும் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடன் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையும் நமது பாவங்களையும் போக்கி நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலமும் வாழ்வும் தருகின்றவர். நம்முடைய கரைகளையும் குறைகளையும் போக்கி நிலையான நிறைவாழ்வுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து செல்கின்றவர். இவர் தருகின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைப்பொருள்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுங்கள்.
ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சி மேல் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் நோயிலிருந்தும் துயரங்களில் என்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்க்கிசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடவே